வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நம்ம மிதுன ராசியை பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இந்த மாதம் கிரக சஞ்சார நிலைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பயிற்சியை வச்சு தான் பார்க்கும். இந்த சூரியன் வந்து விருச்சிக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போகிறாரு. இந்த தனுசு வீட்டில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இந்த புதன் வந்து வக்கரகதியாக இருக்கார். இந்த புதன் பகவான் வந்து வக்கரகதியாக 15ஆம் தேதி அவர் அப்படியே ரிவர்ஸில் விருச்சிக வீட்டுக்கு வந்துடுறாரு. விருச்சிக வீட்டிலேருந்து திருப்பி 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி திருப்பி நேர்கதியாகவே அங்கே தனுசு வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் புதனுடைய அமைப்பு. அடுத்து வந்து சந்திரனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மகர வீட்டில் சந்திரன் இருக்கார். அவர் இருந்து கடக வீட்டை பார்க்குறாரு, அது யோகம். அடுத்து வந்து சனி வந்து கும்ப வீட்லேயும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அடுத்து வந்து ராகு பகவான் வந்து மீன வீட்டில் இருக்கார், குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு பகவான் வந்து செவ்வாயுடைய மேச வீட்டில் இருக்கார். கேது பகவான் வந்து கன்னி வீட்டில் புதனுடைய வீட்டில் இருக்கார் கேது பகவான். அடுத்து சுக்கிரன் வந்து அவர் சொந்த வீட்டில் துலாம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து விருச்சிக வீட்டுக்கு போவார். அடுத்து செவ்வாய் வந்து விருச்சிக வீட்டில் ஆட்சியாக இருந்தார். 12ஆம் தேதி அவர் அங்கேருந்து கிளம்பி தனுசு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலையும் பயிற்சி நிலைகளும். சரிங்களா? மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, புதன் பகவான் வக்கரமாக இருக்கார். இந்த புதன் வந்து உங்கள் ராசிநாதர். இந்த ராசிநாதர் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து வக்கரமாக இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகி அவர் வந்து பின்னோக்கி போகிறாரு. பின்னோக்கி போய் 13ஆம் தேதி வந்து அவர் வந்து விருச்சிக வீட்டுக்கு போயிடுவார். விருச்சிக வீட்டில் போயிட்டு உங்களுக்கு அங்கே இருந்து 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி 6ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தியாக வர்றார். விருச்சிக வீட்டில் 6ஆம் தேதி அதாவது 6ஆம் இடத்துலேருந்து வக்கர நிவர்த்தியாக வர்றார். இப்போ மார்ச் 17. சரிங்களா? ஸோ அந்த 17க்கு அப்புறம் நேர்கதி ஆகிறாரு. அது வந்து 17ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரமாக இருக்க காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸாகவே தான் இருக்கும். உங்களுக்கு தனியாக தெளிவு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் இதில் இன்னொரு விஷயம் நினைக்கிறேன், உங்கள் ராசியை வந்து சூரியன் பார்க்குறாரு. இந்த சூரியனை வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதி. இந்த மிதுன வீடை உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் பார்க்குறது உங்கள் ராசிநாதர் வக்கரமாக இருக்கும்போது, உங்கள் ராசிநாதர் வந்து வக்கரமாக இருக்க உங்களுக்கு தன்னம்பிக்கை தெளிவு இதெல்லாமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சூரியன் பார்வை வந்து உங்களுக்கு தெளிவை கொடுக்கும், உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும், ஓவரான கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்கும், ஓவரான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிர பகவானும் ஆட்சியாக இருக்கார் உங்கள் ராசிக்கு. அப்போ 5 கோடி ஆட்சி உங்களுக்கு 9 கோடியான சனி பகவானும் ஆட்சி. இந்த 2 விஷயம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அப்போ உங்கள் ராசிநாதர் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் இந்த சனியும் சுக்கிரனும் நல்ல வலுவாக இருக்கிறனால உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்தவரை நல்லா பலமாக இருக்குன்னு தான் அர்த்தமே. சரிங்களா? ஆனால் உங்கள் ராசிநாதர் 17ஆம் தேதி வரைக்கும் வக்கரம், அப்புறம் வக்கர நிவர்த்தி இப்படிலாம் ஆகி அப்புறம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதர் திருப்பி தனுசு வீட்டுக்கு வந்து 20ஆம் தேதிக்கு மேலே வருவார். அப்போ அவர் வந்து உங்கள் தனுசு வீட்டில் வரும்போது உங்களுக்கு ராசியை பார்க்கும்போது 20ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேன்மை, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஆனால் அது வரைக்கும் உங்களால் ஒரு ஸ்டடியாக இருக்க முடியாது. இந்த சூரியன் பார்வை மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டடி பண்ணும். அடுத்து சுக்கிரனும் சனியும் ஸ்டடி பண்ணுவாங்க. இதுதாங்க இந்த மாதம் உங்கள் ராசிநாதரை பொறுத்தவரை அமைப்பு. உங்கள் ராசியை வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இட அதிபதி இப்போ வந்து இந்த மாதம் ஆரம்பம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது யோகம். சரிங்களா? ஏன்னா 2 கூடயோ 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு மூவ் ஆகுறாரு. அது வளர்பிறை சந்திரனாக இருந்து மூவ் ஆகுது, அது யோகம். அடுத்து வந்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குருவுடைய பார்வையில் குருவுடைய வீட்டில் உங்கள் ராசியை அதெல்லாம் வாங்கி குரு பார்வையெல்லாம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறாரு. தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படுத்தி உங்களை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். 3ஆம் இடத்தையும் அவர் குரு பார்க்குறாரு. அப்போ புதுசான முயற்சிகள் எடுத்து அதுலேயும் சக்ஸஸ் அடைவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அப்போ அந்த மேன்மைகளை உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். 2ஆம் இடம் பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் பார்வை இருக்கிறனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே பொருளாதாரம் நல்லா வந்துட்டுருக்கும். 3ஆம் இடமும் எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப அருமையாக குரு பார்வையில் இருக்குது. 3ஆம் இடத்தை வந்து சூரியனும் பார்க்குறா, அதுவும் ஒரு மேன்மையான அமைப்பு. அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதரே. ஸோ சுகஸ்தானத்தை உடல்நிலை கொஞ்சம் சின்ன அவர் வக்கரகதியாக இருக்கும்போது 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் மார்கழி 10 வரைக்கும் ஒரு சிலவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த படித்ததெல்லாம் மறந்து போயிடும், சரியாக ஞாபகத்துலேயே வரமாட்டேங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதர் வக்கரமாக இருக்கார்ல, ஸோ அதனால் படித்ததெல்லாம் ஞாபகத்துலேயே இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கும். இது எல்லாமே அவங்க வக்கரமாக இருக்கனால அவர் நேர்கதி ஆகிட்டாருன்னா மொத்தமும் சூப்பர் அப்படியே மாறி போயிடும். சரிங்களா? ஆனால் வந்து தன்னம்பிக்கை இருக்கும் இந்த மாதம். இப்போ வந்து மார்கழி மாதத்தில் வந்து தன்னம்பிக்கை அதிகப்படியான இருக்க காரணம் சூரியன் பார்வையினால். அப்போ 4ஆம் இடம் உங்களுக்கு வந்து கேது பகவான் தான் இருக்கார். 4ஆம் இடத்து கேது பகவான் எப்போவுமே கெடுக்காது, கொடுக்க தான் செய்யும். 4ஆம் இடத்தை வளர்த்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் 4ஆம் இடத்தை பொறுத்தவரை நல்ல அமைப்பு, நல்ல யோகமான அமைப்பு. 4ஆம் வீட்டு அதிபதி தான் வக்கரமாக இருக்குது, கொஞ்சம் சரியில்லை, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பாதிப்பு பெருசாக இல்லை. 4ஆம் வீடை பொறுத்தவரை அந்த ஏரியா பொறுத்தவரை ஒரு 60 மார்க் அதுக்கு தனியாக போடலாம். சரிங்களா? ஒரு 60 மார்க், அதாவது 100ல் 60 மார்க் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வேலை செய்யும். அடுத்து 5ஆம் இடம் 100 மார்க்கே போடலாம். 5ஆம் இடத்தை பொறுத்தவரை சுக்கிரன் வலுத்து இருக்கார்.
அவர் வந்து மார்கழி 10ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பலப்படுத்துகிறாரு. அடுத்து வந்து 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் மறைஞ்சிருந்தாரு. ஆனால் 6ஆம் இடத்துல போய் மறையும் போது உங்கள் ராசிநாதரும் 13ஆம் தேதி வந்து அதே 6ஆம் இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துருந்தார். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து உங்கள் ராசிநாதர் இந்த சுக்கிரனுடைய இணைவுனால உங்களுக்கு நல்ல சுபத்துவம் அடைகிறாரு. அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. ஆனால் ராசிநாதர் மறைகிறாரு, 5ஆம் வீட்டு அதிபதி மறையுது, ஒரு சின்ன மைனஸ். சரிங்களா? ஸோ மைனஸும் ப்ளஸும் கலந்து தான் வாழ்க்கை, அதுதான் ஜாதக அமைப்பே. அப்போ அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து வெளியில் போகிற வரைக்கும் உங்களுக்கு சின்ன மைனஸாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் போனது இன்னொரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் சுபத்துவம் மாறனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலைக்கு உண்டான அமைப்புகளும் நல்லா இருக்குது. வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இவ்வளோ நாள் வேலை இல்லை, நான் வந்து எந்த வேலையும் இல்லாமல் தான் இருக்கேன், நான் வந்து வேலையை தான் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துரும். இவ்வளோ நாளாக சுக்கிரன் இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துட்ருக்கோம். இந்த சுக்கிரனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டம் வாங்கக்கூடிய நிலைமையை தான் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கோம். ஏன்னா வாங்குறதுனா அவங்க ராசிநாதர் பலம் இல்லாமல் ஆகிட்டார். அதுதான் ஒரு பிரச்சனையை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 6ஆம் இடம் வந்து செவ்வாய் இவ்வளோ நாளாக இருந்தார். அடுத்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்தை, அதாவது இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்தை பார்த்தார். இப்போ 7ஆம் இடத்தை போயிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியை 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பார்க்குறது ஒரு கோவங்கள் அதிகமாக வரும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது உங்களை அறியாமலே உங்களுக்கு கோவம் வரும். உங்களை அறியாமலே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு நல்லவங்களாக இருந்தால் கூட, அதாவது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அவங்க கோவப்பட்டு அவங்களுக்கு சத்தம் போட்டு விட்ருவீங்க, அவங்கள திட்டி விட்ருவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸாக ஆகிடும். சரிங்களா? அதெல்லாம் அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்க. அது மட்டும் இந்த ஏன்னா செவ்வாய் வந்துட்டாலே உங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா அவர் வந்து கெடுக்கத்தான் பார்ப்பார் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் கிடையாது செவ்வாய் பகவான். அவர் 7ஆம் இடத்துல 12ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது கொஞ்சம் மைனஸ் அது. சரிங்களா? 12ஆம் தேதிக்கு அப்புறம் அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார், வக்கரமாக இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும், மார்கழி 15 வரைக்கும். மார்கழி 15க்கு அப்புறம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதி ஆகிடுவார். அப்போ நேர்கதி ஆகும்போது உங்களுக்கு நல்லது. 7ஆம் வீட்டு அதிபதி நேர்கதி ஆனால் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை. ஏன்னா பாதகாத வீடு தான், பாதகாதிபதி தான் அவர். ஆனால் இருந்தாலும் குரு வலுத்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவர் லாப வீட்டில் வலுத்துருக்காரு. ஸோ அது நல்ல விஷயம் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல சந்திரன் பார்வையோடு ஆரம்பிக்குது. 8ஆம் இடத்துலேருந்து சந்திரன் 2ஆம் இடத்துல பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து சுபத்துவ சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரன், அது யோகம். அது நல்ல வளர்ச்சிக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். 2ஆம் இடம் வந்து தனக்காரங்க வந்து 8ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது நல்ல விஷயந்தான். சரிங்களா? ஆனால் எந்த பாதிப்பு இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியான சனி பகவான் அங்கேயே இருக்கார். அது நல்ல அமைப்பு. திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவான் அங்கே தான் இருந்துகிட்ருக்காரு. சரிங்களா? அது உங்களுக்கு மேன்மேன அமைப்பு தான், எந்த வகையிலையும் பாதிப்புலாம் கொடுக்காது. சனி பகவான் உங்களுக்கு முடிஞ்ச நன்மைகள் எப்படி செய்யலாம்னு அதை எதிர்பார்த்து செஞ்சுருப்பார். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 8க்கும் 9 கூடியவர், அவர் ஆட்சியாக இருக்கார். சரிங்களா? 8ஆம் இடமும் வலுத்து தான் இருக்குது, 9ஆம் இடமும் வலுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ ஆட்சியாகி சனி வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை தான் அதிகப்படியாக செய்வார், தவிர உங்களுக்கு நெகட்டிவ் வந்து 25% தான் செய்வார். சரிங்களா? அதனால் யோகம் தான். 9ஆம் இடத்து சனி ரொம்ப ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அடுத்து 10ஆம் இடத்துல ராகு பகவான், அதுவும் குருவுடைய வீட்டில். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா வெள்ளிக்கிழமைக்கு துர்க்கியம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய நாள் உங்களுக்கு விசேஷம். அன்றைக்கி போய் நீங்கள் ராகு பகவானை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப மேன்மையான அமைப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழிலை வளர்த்து கொடுக்கணும், தொழிலை வளர்க்குறதுக்கு அவர் கொஞ்சம் தடை பண்ணுவார். அப்போ நீங்கள் அவர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். முடிஞ்சவருக்கு காலாஸ்திரி போயிட்டு வாங்க. சரிங்களா? பெருமாள் வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே கன்னி ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். லாப வீட்டில் இருந்து அவர் வந்து பார்க்கக்கூடிய பருவம் 3, 5, 9, 3, 5, 7 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ நண்பர்களாலேயே தொழில் பார்ட்னராலேயே எந்த வகையில் இந்த குரு பார்வை இருக்க வரைக்கும் பாதிப்புகளே கிடையாது. சூப்பராக இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதேமாதிரி 5ஆம் இடமும் அதிர்ஷ்டமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது 3மே இந்த குரு கொடுத்துட்ருப்பார் இப்போ லாப வீட்டில் இருந்து. இதெல்லாம் உங்களுக்கு மேன்மையான அமைப்பு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம், அந்த 12ஆம் இடத்து அதிபதி மாத ஆரம்பத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் 12க்கு 6ல் மறைஞ்சிருக்காரு சுக்கிர பகவான். உங்களுக்கு 5ஆம் இடத்துல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சி 12ஆம் இடத்தை பலப்படுத்துகிறாரு. ஸோ 12ஆம் இடத்தை பலப்படுத்தும் போது 12ஆம் இடம் அதிகப்படியாக சுகத்துவமாகுது. உங்களுக்கு அது ஒரு வகையில் நன்மைகள் தான். இந்த 6ஆம் இடம் பொறுத்தவரை 12ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு நன்மைகள் தான். அது வச்சு பார்த்தா உங்களுக்கு சூப்பர். சரிங்களா? ஸோ மேன்மையான அமைப்பு தான் இருக்குது இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்கள் நம்ம மார்க்குன்னு பார்த்தா ஒரு 60 மார்க்கு கம்பல்சரி கொடுக்கலாம் மிதுன ராசிக்கு.
ஏன்னா வக்கரமாக இருக்கனால தான் மார்க் கம்மி, இல்லைன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையும் உங்களுக்கு சூப்பர். நீங்கள் எப்போவுமே புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம், எப்போவுமே எல்லா நீங்கள் கேட்குறவங்க அனைவருமே உங்களுடைய தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க. உங்களுடைய நீங்கள் எந்த தசையில் பிறந்தீங்க, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்கண யோகரா தசை நடத்துகிறவர், இல்லை பாவரா, இல்லை அசுபரா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம். யார்கிட்டையும் போய் அப்பப்போ போய் நிற்க வேண்டாம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பிறவி தான் நம்ம வாழ்க்கையில். அந்த ஒரு பிறவியை சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும். எந்த வகையிலையும் கஷ்டம் இல்லாமல், எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடணுமே தவிர எங்கேயும் பாதிப்பு உண்டான அமைப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. சரிங்களா? மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜாதக பலனை பார்க்குறோமே. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும். சிறப்பாக இருப்பீங்க. வணக்கங்க.